என்னடா ஓடினரு என்னன்னு பார்க்குறீங்களா? ஒண்டர்லா ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். சடனாக ஒரு பிளான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் கிளம்ப வேண்டியது இப்போவே கிளம்பியாச்சு. கேங் என்னை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்காக ஓடினு இருக்கேன். ஆட்டோ இஸ் தேர். கிளம்பிட்டோம் ஒண்டர்லாவுக்கு. நம்ம எங்கே போகிறோம்? வண்டர்லா. கிரீஷ் எங்கே போகிறோம்? வண்டர்லா போகிறோம். ஆக்சுவலாக நாளைக்கு மார்னிங் போகிறதா தான் பிளானு. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து காலையில் கிளம்புனா லேட் ஆகிடும்ட்டு இப்போவே கிளம்பிட்டோம். நைட்டு 12 மணி ஆகுதோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. 4 மணி. எத்தனை மணி? 4 மணி. வெறுப்ப கைட்டு அடிப்பேன். 10 மணிலாம் படுக்க மீட் வர போகணும்டா. 6 மணி ஆகும். எப்படியோ ஒரு வழியா புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். உண்மையாலே சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து சின்ன வயசுல ஏமாத்தி கூட்டிட்டு போனதோட சரி. என்ன சொன்ன அசிங்கம் வெக்க கேடு. இப்போதான் நான் பெங்களூருக்கே போறேன். இங்க இருக்கிற பெங்களூருக்கு பஸ் ஏறணும்னா எதுவும் பண்ண தேவையில்ல. சும்மா நின்னாலே போதும், அவங்களே ஏற்றி விட்டுருவாங்க நம்மள. வீடியோ பெங்களூர் பஸ்ல சீட்டு பிடிக்கிறதும் ஒண்ணு. டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12:30 ஆகுது. ஒரு ஹோட்டல்ல நிக்க வச்சிருக்காங்க. நம்மளோட இந்த ஒண்டர்லா ட்ரிப்ல செம்ம தூக்கம்பா. எழுப்பி ஹோட்டல் நிக்க வச்சிட்டாங்க. டீ காஃபி குடிக்கிறதுக்கான் கரெக்டா ரெகுலரா ஒரு ஹோட்டல் நிக்க வச்சிட வேண்டியது. நல்ல வேலை. எப்பயுமே இந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டு போறது நல்லது. டிராவல்ல நைட்ல வந்து டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணணும். டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ட தெய்வங்கள் டிரைவர்ஸ். ஸோ அதனால எப்பயுமே அவங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் தான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரேக் வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. ஸோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? கிருஷ்ணகிரி. ஆமா, ஸ்வீட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்கிடுமா? எதுவுமே வாங்கி தர மாட்டேன். கஞ்ச பிசினாரி. நீ என்ன வேணுமோ வாங்கிக்கடா. சரி, கொஞ்சமா கிடைக்கணும். அண்ணங்காரன் நீட்டானே நான் போட்டுக்குவேன். ஐயோ ஐயோ my friend. $249 ஆகுதுங்க. இன்னமும் பெங்களூர்ல அக்கா வீட்டு போறதுக்காக ஸ்வீட் வாங்கிக்கின்னு அப்படியே நடந்து போயின்னு இருக்கோம். கேப் புக் பண்ணின்னு இருக்கோம். டைம் என்ன? 3 மணி. எங்கேருந்து இதுக்கப்புறம் போய் தூங்கி எழுந்து காலையில ஒண்டர்லா போய். ஆமா, 3 hours. அப்படியே கூப்பிட்டு போங்க, அவ்வளவுதான். நேரத்துக்கு தூங்குவீங்களா? அப்படியே போயிட்டு அங்க ஸ்விம்மிங் பூல்ல தூங்க வேண்டியதுதான். எப்படியோ கேப் வந்துருச்சு, ஏறிட்டோம். எப்படியோ அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அப்பார்ட்மெண்ட் ரீச் பண்ணிட்டோம். உள்ள அலோவ் பண்ணல. கூத்தாடி மாதிரி தெருவில் நின்றுட்டு இருக்கோம். செக்யூரிட்டி வந்து அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இருக்காரு. நான் முன்னாடி போறேன். நான் அப்பதான் எல்லாரும் தெரிவிங்க விளாக்ல. டிஎன் ஜோதிஷ் சேனல்ல வரணும்னு மட்டும் சொல்ல தெரியுது இல்ல, அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வரணும். இப்போ போய் படுத்தோன்னா எங்க அக்கா எங்களை வர வச்சு பேசி காலையில் 6 மணி ஆக்கிடுவாங்க. அப்படியே பிடிஞ்சிரும். அப்படியே வண்டர்லா தான். எங்க வந்து தூங்குறது? எங்க வந்து டிஎன் ஜோதிஷ் முகத்துல ஒரு பொலிவு இருக்கும்? எப்படி இது ஒரு செலிபிரிட்டி இப்படி பண்ணலாம்? அவங்க அங்க போனவொடனே எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும்னு கேட்பாங்க. தூங்கணும்னா நைட் எப்படி இருக்கும்? அப்புறம் எங்களை வர வைக்கிறதுக்கு ஒரு இங்க பாருங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. தெய்வத்தை காட்டுறா. தெய்வத்தை காட்டுறா. விளாக்ல காட்டுறா தெய்வத்தை. மீதியா வரணும். ஏய் ஏய் சீக்கிரம் வாடா. எங்க அக்கா எவ்வளவு பழிச்சுக்கிறாங்க பாருங்க.
ஐயோ அடுத்து தேர்ட் பயப்படாத பஸ்ல இங்க எந்த floor? அக்கா பயப்படுது அபார்ட்மெண்ட்ல எல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அமைதியா படுங்கன்னு பெட்ஷீட் போட்டு வச்சிருக்காங்க அக்கா. புரிஞ்சா மூடிட்டு சோ அதனால சாத்திட்டு படுப்போம். ஸ்வீட். ஃபைனலி வந்துட்டோம். 3 பேர் தாராளமா படுத்துக்கலாம் நம்ம. படுக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இவ்வளவு பேர் நின்னுக்கிறாங்க. பீப் போடணும்டா. 2-3 பீட் போயிடணும். 3 பேர் தாராளமா படுத்துக்கலாம். 4 பேர் படுத்துக்கலாம். குட் நைட். நான் உங்களை மார்னிங் சந்திக்கிறேன். மார்னிங் பாக்குறேன். See you. ரொம்ப டயர்டா இருக்கு. 5:30 மணிக்கு Bye. சொல்லலாம் அக்கா.